இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக வடைனா நல்ல காரமாக இருக்கும், ஆனால் இந்த வடை வந்து இனிப்பு டேஸ்ட்டோட நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் கல்கண்டு வடை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கல்கண்டு வடை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடிங்கிறது 1/4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அதிக நேரம் ஊற வச்சிட்டோம்னா வடைக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அரை மணி நேரங்கிறதே கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ முதல்ல வந்து நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடணும். அதனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக அந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் நம்ம வந்து இந்த அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் போட்டோம்னாவே இந்த அரிசி வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். நம்மளால் எந்த அளவுக்கு பல்ஸில் சுற்றி நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பியும் இதை நம்ம வந்து உளுந்தோடு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம உளுந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு வந்து அதே மிக்ஸி ஜாரில் உளுந்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பொதுவாக வடைக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் உளுந்து அரைக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக வச்சு அரைச்சிடக்கூடாது. ஸ்பீடு 1ல் வச்சு அரைக்கணும். அப்படி இல்லைன்னா பல்ஸில் வந்து விட்டு விட்டு அரைக்கணும். ஸ்பீடாக வச்சு அரைச்சிட்டோம்னா அந்த ஹீட்டில் வந்து உளுந்து வந்து எழும்பாமல் போயிடும். அப்போ வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ நான் வந்து 1ல் வச்சே தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த டைமுக்கு தேவையான இனிப்பை சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 3/4 கப் டைமண்ட் கல்கண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம முழுசாக கல்கண்டை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்த உடனேயே அந்த உளுந்து வந்து நல்லா அரைபட ஆரம்பிச்சிடும். இந்த டைம் வந்து நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் நம்ம வந்து கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம். 3/4 கப் கல்கண்டுக்கு இன்னும் கொஞ்சம் தான் மீதம் இருக்குது. இப்போ அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா உளுந்தம்மா வந்து ரொம்ப தண்ணியாயிரும். அதனால இதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இதையும் திருப்பி அரைச்சதுக்கு அப்புறம் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கணும். சாதாரணமாக நம்ம உளுந்து வடைக்கு அரைக்கும் போது அரிசியும் சேர்த்தே தான் அரைப்போம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம இனிப்பு சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இனிப்பு சேர்க்குறனால மாவு கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் நம்ம கடைசியில் வந்து இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கல்கண்டோட தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவர் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து கையில் தண்ணியை தொட்டுட்டு உளுந்த மாவு அள்ளி இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுக்கலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கணும். கல்கண்டோட தட்டும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுப்பை வந்து மீடியத்துக்கும் சிம்க்கும் நடுவில் வச்சுக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம இந்த வடை மாவை போட்டுட்டோம்னா வடமாவு வந்து வெளியே வெந்த மாதிரி நல்ல கலர் மாறி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால அடுப்பை வந்து நம்ம சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சுட்டு இந்த வடையை தட்டி போட்டுக்கணும். 2 பக்கமும் வடையை திருப்பி போட்டு இந்த கலர் வந்தவுடனே நம்ம வடையை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே வேக விட்டோம்னா இந்த வடையோட கலர் ரொம்ப மாறி ரொம்ப டார்க் கலராக மாறிடும். இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்துடலாம். இந்த வடை வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கேக் மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பான்சியாக இருக்குன்னு. செட்டிநாட்டில் இந்த கல்கண்டோட வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லார் வீடுகள்லையும் விசேஷங்கன்னா அந்த கல்கண்டோட அடிக்கடி ரெடி பண்ணுவாங்க. நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கல்கண்டோடைய வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.